வணக்கம். வாங்க இன்றைக்கி நாம் பிண்டி மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டீங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். அடுத்தது ஆறு அல்லது 7 தக்காளி எடுத்திருக்கோம். 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கோம். 1/2 கிலோ வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காயை நம்ம எப்படி செஞ்சுருக்கோம்னாக்கா 2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணியிருக்கோம் வெண்டைக்காயை. அதை தனியாக எடுத்து வச்சுட்டு அதேமாரி வெங்காயத்தை அழகாக கட் பண்ணுறோம். தக்காளியை நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அதேமாரி முந்திரி பருப்பையும் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம வாணலியில் கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சு இந்த வெண்டைக்காயை வதக்கி கொஞ்சம் லைட்டாக துளியோண்டு உப்பு போட்டு அது வதங்கிறதுக்கு அது தனியாக எடுத்து வச்சிடும். அதே வாணலியில் கொஞ்சோண்டு ஜீரகத்தை போட்டு அது வெடித்தவுடனே வெங்காயத்தை போடுறோம், நல்லா வதக்குறோம். அதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குறோம். அந்த பச்சை ஸ்மெல் போக அது வதங்குது. நல்லா எப்படின்னாக்கா கண்ணாடி மாதிரி இருக்கணும் ஆனியன். இந்த ரோஸ் தெரியக்கூடாது, கிளாஸ் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம அதை வதக்குறோம். நல்லா இப்படி தான் வதக்கிட்டே இருக்கோம். வேணால் சும்மா ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வதக்குனாக்கா சீக்கிரம் வதங்கும். ஸோ அதை வதக்கிட்டு அது நல்லா வதங்கும்போது தக்காளி பியூரி பண்ணியிருக்கோம் இல்லையா நம்ம அரைச்சி, அந்த அரைச்ச தக்காளியை அதில் போட்டுடுறோங்க. நல்லா போட்டு இப்போ நல்லா கிண்டுறோம். நல்லா கிண்டிட்டு அந்த பச்சை ஸ்மெல், தக்காளியோட பச்சை ஸ்மெல்லும், ஏன்னா நம்ம தக்காளியை வதக்கலை அப்படியே போட்டதுனால அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம அதை இது பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன செய்யணுன்னாக்கா 1.5 ஸ்பூன் காஷ்மீரி பவுடர், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு அது நல்லா கொதிக்கணும். நம்ம வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி இருக்கும் இல்லையா, அது கொஞ்சோண்டு அந்த மணத்துக்கு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் வேணாம். அதுக்கப்புறம் நல்லா இதை அந்த பச்சை ஸ்மெல் போக அந்த ரா ஸ்மெல் இருக்கக்கூடாது, அதுக்கும் நல்லா வதக்குறோம். வதக்கிட்டு இது எல்லாம் பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா இதெல்லாம் நல்லா வதக்குறோம். இது பிளெண்ட் ஆகிறதுக்கு நம்ம கொஞ்சோண்டு தயிரில் ஸ்டார் பண்ணி கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி அதில் போட்டுறோம், அதை ஊற்றிடுறோம். இது இப்படியே கொதிக்கட்டும். நல்லா கொதித்தோடனே இந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த முந்திரியை எடுக்கிறோம். அந்த முந்திரி பேஸ்ட்டு அரைச்சோம்ல, அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை லிக்விடாக்கி அதை கொண்டு இதில் இந்த தக்காளி கலவையில் ஊற்றிடுறோம். ஊற்றிட்டு அதை நல்லா என்ன செய்ய போகிறோம்னாக்கா கிண்டுறோம். எல்லாம் ஒன்றும் பதமாக வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம். உப்பு தேவைன்னா நம்ம எப்பயுமே ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்போது 1/2 பங்கு உப்பு தான் போட்டுக்கணும். தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த காயில் கூட நம்ம வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டோம் இல்லையா, அதனால் தேவைன்னா சேர்த்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வெண்டைக்காயை எடுத்து அதில் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா அந்தமாரி கிண்டிடுறோம். கிண்டிட்டு இந்த ஸ்மெல்லு சுத்தமாக அந்த ரா ஸ்மெல்லே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம போட்டு நல்லா அதை கொதிக்க விடுறோம். விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னாக்கா கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நம்ம என்ன செய்கிறோம் நல்லா கசக்கிட்டு போடுறோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் மில்க் எடுத்து அதில் நம்ம டெக்கரேட் பண்ணுறோம். பண்ணிட்டோம். இப்போ நம்ம பிண்டி ரெடி. சும்மா சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு நீங்கள் உங்கள் கமெண்ட்டை சொல்கிறீங்க. நன்றி.